மானாமதுரைன்னு சொல்கிற இடத்துல நல்லதங்காள் அப்படின்ற ஒரு தெய்வத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க நம்மளை மாதிரி ஒரு மனுஷ ஜென்மத்தில் பிறந்து கல்யாணமும் பண்ணி குழந்தைகளும் பிறந்து அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்தவங்க எப்படி தெய்வமானாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ஏன் இறந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அர்ச்சனாபுரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் மதுராபுரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்திருக்கு. அங்கே ராமலிங்கம் இந்துமதி அப்படிங்கிற ஒரு மகாராஜாவும் மகாராணியும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தைங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தைங்கள் பிறந்திருக்கு. முதல்ல ஒரு ஆண் குழந்தையும் பிறகு ஒரு வருஷம் கேப்புக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த ஆண் குழந்தைக்கு நல்லதம்பின்னு பேர் சூட்டப்படுறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு நல்லதங்காள் அப்படின்னு பேர் சூட்டப்படுறாங்க. இந்த குழந்தைங்க ரொம்ப செல்வ செழிப்போடும் சந்தோஷமாகவும் வளர்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களும் டீனேஜ் வயசை தொடுறாங்க. அதாவது நல்லதங்காள் பூப்படைகிற தருணத்தில் இருக்காங்க, பூப்படையவும் செய்கிறாங்க. அந்த நல்ல விசேஷமாக அந்த ஊரே கொண்டாடுற அளவுக்கு அந்த மகாராஜா பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மகாராணிக்கும் மகாராஜாவுக்கும் வயசாகுது. வயசானனால அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் வருது, நம்மளோட குழந்தைங்க 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கமே அப்படின்னு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லதங்காலுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. மாப்பிள்ளை எங்கேயும் அமையலை. ஏன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. அதே போல் அந்த சைடில் இருக்க மாப்பிள்ளையும் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அப்போது சரி, நல்லதங்காலுக்கு நம்ம அடுத்து கூட முடிச்சுக்கலாம், இப்போ நல்லதம்பிக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நல்லதம்பிக்கு பொண்ணு தேடுறாங்க. அப்போது ஒரு ராஜவம்சத்தில் இருக்கிற மூலி அலங்காரி அப்படின்ற ஒரு பெண் கிடைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்ல பெண்மணியாகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்கள தான் திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க நல்லதம்பி. ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லதம்பியோட திருமணம் முடிஞ்ச 10 நாளில் அந்த இந்துமதின்ற மகாராணி இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போன ஒரு 6 மாத காலகட்டத்தில் மகாராஜாவும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நல்லதம்பி மட்டும்தானே இருக்கார். தன்னோட தங்கச்சிக்கான வரனை தேடி கண்டுபிடிச்சி சீரும் சிறப்புமா செல்வ செழிப்புமா அவளை ஒரு மந்தைகள் அடைக்கிற அளவுக்கு செம்பரையாடோட சேர்த்து தான் அவளை திருமணம் பண்ணி பண்டபாத்திரங்கள் வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து காசிராஜா அப்படிங்கிற ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி முடித்து அந்த ஊருக்கு அமைச்சு வைக்கிறாங்க. அந்த ஊரில் போயிட்டு நல்லதங்காலும் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட நல்லதங்களுக்கு 7 குழந்தைகள், 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். இப்படி நல்லதங்கால் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக தான் அந்த மகாராஜா கிட்ட, அதாவது காசி அப்படிங்கிற மகாராஜா வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த ஊரில் தண்ணி இல்லை, விவசாயம் சரியாக பண்ண முடியல, மழையும் வரல. அதனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பசினால் வாடி இறந்து போயிடுறாங்க. ஒரு சிலர் மகாராஜா கிட்ட பண்டபாத்திரத்தோடு நீட்டி நிற்கிறாங்க. அதாவது எங்களுக்கு தானியங்கள் கொடுங்க, நாங்கள் சாப்பிடணும், பசிக்குது அப்படின்னு. மகாராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட குடோனில் இருக்கிற தானியங்களெல்லாம் மக்களுக்கு கொடுக்குறாரு. இவரும் பத்தாத குறையாதான் இருக்குது தானியங்கள் வச்சுருந்த இடத்துல. மகாராஜா என்ன பண்ணுறாருன்னா, சரி நமக்கு அப்புறம் பார்ப்போம், ஃபஸ்ட்டு மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு மக்களுக்கு கொடுக்குறாரு. மக்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் உழ வச்ச சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மகாராஜா வீட்டில் உழ வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த காசிராஜன் அப்படிங்கிற மகாராஜா, அதாவது நல்லதங்களோட கணவருக்கு 7 குழந்தைகள் இருக்குல்ல, இந்த 7 குழந்தைகளுமே பசியில் வாடுது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கேருந்த குடோனில் தானியங்கள் ஃபுல்லும் காலி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லதங்கால் சொல்கிறா, ஏங்க நம்ம பசி தாங்கிக்கலாம், நம்ம குழந்தைங்க பசி தாங்காது, வாங்க எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலாம், எங்கள் அண்ணன் நம்மளை நல்லா வச்சு பார்த்துப்பாரு அப்படின்னு நல்லதங்கால் கூப்பிடுறான். அதுக்கு காசிராஜன் சொல்கிறாரு, நீ அந்த வீட்டில் பிறந்த பொண்ணு, அதனால் நீ போகலாம், விருந்தினராக நீ போகலாம், நான் வரக்கூடாது, நான் ஒரு மகாராஜா, நான் அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு காசிராஜன் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. நீயும் நம்ம குழந்தைங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாரு. சரின்னு சொல்லிட்டு நல்லதங்காலும் கிளம்பி போகிறான். அப்போல்லாம் பஸ்ஸோ காரோ வசதிகள் கிடையாது. அதனால் நல்லதங்கால் தன்னோட 7 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு காட்டுப்பகுதியை நோக்கி பாதையில் நடந்து போகிறான். போகிற வழியில் குழந்தைங்க அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நல்லதங்கால், இன்னும் கொஞ்சம் பேர் வந்தால் கண்ணா, நம்ம போயிடலாம், அவ்வளோதான் நடங்க, அவ்வளோதான் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை தேத்திட்டு சொல்லிகிட்டு இருக்கா நல்லதங்கால். ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளைங்க ரொம்ப பசினாலும் அழுகுதுங்க. அம்மா பசிக்குதுமா அப்படின்னு ரொம்ப சவுண்டாக அழுகுதுங்க. நல்லதங்காலுக்கு ஒரு நொடி உயிரே இல்லை. ஐயோ, பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லுதுங்களே, நம்ம கையிலையும் ஒன்றும் இல்லையே, இது நடக்கவும் முடியாது, குழந்தைங்க தண்ணி கூட அந்த இடத்துல கிடைக்கல. நல்லதங்கால் அப்படியே ஒரு மாதிரி மனசொடைஞ்சு நிற்கிறப்ப காட்டுக்குள்ளேருந்து வேட்டையர்கள் வராங்க. வேட்டையர்கள் யாரும்மா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா குழந்தைங்களை அழுக வச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லதங்கால் சொல்கிறா, நான் தான் நல்லதங்கால், இவங்க என்னோட குழந்தைங்க 7 பேர் அப்படின்னோடனே அந்த வேட்டையன் அழுகிறான். என்னம்மா இப்படி ஆயிட்ட அப்படின்னு அழுகிறான்.
அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் தாம்மா நல்லதம்பி அப்படின்னு சொல்லிட்டு நல்லதங்காள்கிட்ட சொல்கிறான். உடனே நல்லதங்காளுக்கு வந்து கண்ணீர் பொத்துக்கிட்டு வருது. ஏன்னா அது தன்னோட அண்ணன். ஏன் இப்படி மாறு இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஒரு புலி ஒன்று காட்டுக்குள்ளே உலா வருதுன்னு சொன்னாங்க, அது மக்களை துன்புறுத்துதுன்னு சொன்னாங்க, அதனால் அதை வேட்டையாடுறதுக்காக நான் மாறு இடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து நல்லதம்பி சொல்கிறாரு. நல்லதங்காள்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா இப்படி மெலிஞ்சு போயிட்ட அப்படின்னு. அண்ணா, அங்கே சாப்பாட்டுக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குதுண்ணா, மக்கள்லாம் இறந்து போயிட்டு இருந்தாங்க, எங்ககிட்ட இருந்த தானியங்களும் காலி ஆயிடுச்சுண்ணா, குழந்தைங்க பசி பசின்னு அழுகுது, அதனால் உன்னை நோக்கி வந்திருக்கேன் அப்படின்னு நல்லதங்காள் சொல்கிறாங்க. வீட்டில் மூலி அலங்காரி இருப்பா, நீ வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடு, நீயும் சாப்பிடுமா, நான் வந்துடுறேன், நான் வர 2 நாள் ஆகும் அப்படின்னு நல்லதம்பி சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. நல்லதங்காலும் தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அரண்மனையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போது மகாராஜா, அதாவது நல்லதம்பி கூட இருந்த ஒருத்தன் வந்து வேலையாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மூலி அலங்காரிக்கிட்ட இந்த மாதிரி நல்லதங்காள் தானும் தன்னோட 7 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு இங்கே தான் வரா, அவளோட ஊரில் பசியும் பஞ்சமுமா இருக்குது, அவகிட்ட இருந்த தானியங்கள் எல்லாம் காலியாயிடுச்சான் அப்படின்னு வந்து மூலி அலங்காரிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மூலி அலங்காரி என்ன பண்ணுறா அப்படின்னா, தான் கிட்ட இருந்த தானியங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சிட்றா, நகநட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பாதாள அறையில் ஒழிச்சு வச்சிட்றா. அதுக்கப்புறம் நல்லதங்காள் வந்த உடனே கேட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறா. அரண்மனை கேட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை திறக்காத அளவுக்கு பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். அங்கேருந்த பணிப்பெண் எல்லாரையுமே அமுச்சு விட்டுறா. ஏன்னா வேலை செய்கிறதுக்கு வந்து நல்லதங்காளை வச்சுக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் பணிப்பெண் எல்லாத்தையும் அமுச்சு விட்டு நகநட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறா. அப்போ கேட்டுக்கிட்ட வந்து நல்லதங்காள் நிற்கிறா, கதவு திறக்கலை. அண்ணி அண்ணி கதவை திறங்க அண்ணி, குழந்தைங்க பசியில் வாடுதுங்க அப்படின்னு சொல்லி நல்லதங்காள் சொல்கிறா. அப்போவும் அவள் மனசாட்சி இல்லாத ஒரு நாய் கதவை திறக்கலை. அப்போ கடவுளை நோக்கி அவள் கத்துறா, ஈஸ்வரா என்ன இது சோதனை, என் குழந்தைங்க பசினால் வாடுது, கதவை திறக்க உதவி பண்ணுங்க ஈஸ்வரா அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அழுகிறா. அப்போ அந்த டோர் தானாகவே ஓப்பன் ஆகுது. நல்லதங்காள் அந்த வீட்டுக்குள்ளே நடந்து போகிறா. அண்ணி அண்ணி அப்படின்னு உள்ளே போகிறா. அண்ணி இருக்கிற இடத்துக்கு போகிறா. அண்ணி உடனே மூஞ்சி சுழிச்சிட்டு சொல்கிறா, ஏன் அங்கே இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிட்டு இப்போ இங்கே இருக்க சொத்தை அழிக்க வந்துட்டியா அப்படின்னு நல்லதங்காளை பார்த்து கேட்குறா. இல்லை அண்ணி, என் பிள்ளைங்க பசினால் வாடுது, அங்கே ரொம்ப பஞ்சமாயிடுச்சு, மக்கள் பசிக்கு சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிட்டுருக்காங்க, அதான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்த அண்ணி அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்க அண்ணி அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இல்லை, இங்கே இருந்த தானியங்கள் அரிசியெல்லாம் காலி ஆயிடுச்சு, கேழ்வரகு வேணா இருக்குது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேழ்வரகு கொடுக்குறா. கேழ்வரகு கொடுத்தோடனே நல்லதங்காள் என்ன பண்ணுறா அப்படின்னா, சரி கொடுங்க அண்ணி அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கா. அப்போ ஒரு பணிப்பெண்ணை கூப்பிட்டு சொல்கிறா, கேழ்வரகு எடுத்துகிட்டு போய் நல்லதங்காள் கையில் கொடு, ஒரு ஓட்ட பானையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொல்லிட்டு சிரிக்கிறா. அவள் இப்படி தான் சமைக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. நல்லதங்காள் என்ன பண்ணுறான்னா, அந்த ஓட்டப்பானையை வச்சே சமைக்க ஆரம்பிக்கிறா. நெருப்பு எரியவே மாட்டேக்குது. நெருப்பு எரியாமல் இருக்கவும் நல்லதங்காளுக்கு அழுக தாங்கலை. ஏன்னா குழந்தைங்க பசி பசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லதங்காள் வந்து, அன்னபூரணி தாயே, நான் பத்தினி என்பது உண்மைனா இந்த அடுப்பு கொழுந்து விட்டு எரியட்டும், என் குழந்தைங்க பசியில் வாடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அடுப்பும் கபகபகபன்னு எரியுது. உடனே அந்த இடத்துக்கு மூலி அலங்காரி வந்து அந்த பானையை ஒரே எத்தி தள்ளி விட்டுட்டு சொல்கிறா, உழ வைக்கிறன்ற பேரில் நெருப்பை இப்படி கொழுந்து விட்டு எரிய வச்சா அப்படின்னா அரண்மனையே எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அதை கீழே தள்ளி விட்டு உடச்சிட்டா அந்த பானையை. இந்த குழந்தைங்க பசியில் வாடுது. நல்லதங்காளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. உடனே நல்லதங்காள் ஒரு முடிவெடுக்கிறா. தன்னோட 7 குழந்தைங்களையும் அழைச்சிட்டு, சாப்பாடு இங்கே கிடைக்காது சாமி, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு அந்த 7 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறா. அவள் எங்கே போகிறான்னு பார்த்தா, காசிராஜாவோட அந்த அரண்மனைக்கு போகிறாளா, இல்லை வேற எங்கேயும் போகிறாளா, இல்லை தன்னோட அண்ணனை பார்க்க போகிறாளா அப்படிங்கிறது தான் இதில் ட்விஸ்ட்டாக இருக்குது. அப்போ இவள் என்ன முடிவு பண்ணிட்டா அப்படின்னா, தன்னோட ஊர்லேயும் பஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அண்ணனும் வீட்டுக்கு வரல, அண்ணியும் இப்படி கொடுமைப்படுத்துது, அதனால் நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் போகிற வழி எல்லாமே ஆவாரம்பூ, மஞ்சள் கலரில் இருக்கும், முகத்துக்கு கூட நம்ம அப்ளை பண்ணுவோம், ஆவாரம்பூவை ஒடிச்சு போட்டுக்கிட்டே போகிறா. ஏன்னா தன்னோட அண்ணனோ இல்லை தன்னோட கணவனோ நம்மளை தேடி வந்தாங்க அப்படின்னா இது வந்து வழி சொல்லட்டும் அப்படின்னு வராங்க. அப்போ அங்கே ஆடு மேய்க்கிற ஒரு 3 பேரை பார்க்குறா. அந்த 3 பேர்கிட்ட கேட்குறா, ஐயா குழந்தைங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது, இங்கே கிணறு எங்கேயாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்குறா. இருக்குதுமா, கொஞ்சம் தள்ளி நடந்து போனேன் அப்படின்னா கருப்பசாமி கோவில் ஒன்று இருக்குது, அந்த கருப்பசாமி கோவிலேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போனேன் அப்படின்னா அங்கே ஒரு கிணறு இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே நல்லதங்காள் சரிங்கய்யா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போன உடனே குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்குறா. குழந்தைங்க டயர்டில் படுத்து தூங்குதுங்க. தூங்கின உடனே நல்லதங்காள் வந்து மனசை கல்லாக்கிட்டு யோசிக்கிறா. சின்ன குழந்தை, அதாவது கடைசி குழந்தையிலேருந்து வரா, ஒரு குழந்தையாக தூக்கி உள்ளே போட்டுட்டா.
அதில் மூத்த குழந்தை இருக்கான் பாருங்க, அவன் டக்குன்னு முழிச்சிட்றான் சத்தம் கேட்டு. ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்துன்னு பிள்ளைங்க முழிச்சிருங்கல்ல, அலறுங்கள்ல, அதனால் சவுண்டை கேட்டு முழிச்சிட்றான். முழிச்சோன்னு நல்லதங்காள் கண்ணீரோடு நிற்கிறா. அம்மா என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை சாமி, நம்ம எல்லோரும் கிணத்துக்குள்ளே போகலாம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லைம்மா, ஏதோ தப்பாக இருக்குது, என்னை மட்டும் விட்டுருங்கம்மா, நான் நம்ம வம்சத்தோட பேரை சொல்லிக்கிறேம்மா, என்னை விடுங்கம்மா விடுங்கம்மான்னு அழுகிறான். ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். உடனே நல்லதங்கால் பிடிச்சி, சாமி அம்மாவும் அவங்க கூட தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காலை பிடிச்சி அவனையும் கிணத்துக்குள்ளே போட்டுடுறாங்க. அவங்களும் உள்ளே குதிச்சிட்றாங்க. கிட்டத்தட்ட 7 குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்க. நல்லதங்காள் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்போது அரண்மனைக்கு நல்ல தம்பி வராரு. நல்ல தம்பி வந்த உடனே எங்கே என் தங்கச்சி அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் தங்கச்சி நீங்கள் இருந்தால் தான் சோறு திம்பாங்களாம், நீங்கள் இல்லைனா திங்க மாட்டாங்களாம், அதனால முனைச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது இந்த மூலி அலங்காரி. ஆனால் நல்ல தம்பி வந்து அதை நம்பலை. ஏன்னா நல்ல தம்பிக்கு தெரியும் தங்கச்சி எவ்வளோ பசினால் வந்தா அப்படின்னு. அப்போ பணிப்பெண்களை கூப்பிட்டு கேட்குறாரு மகாராஜா, அதாவது நல்ல தம்பி. அப்போ பணிப்பெண் வந்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நல்ல தம்பிக்கு வந்து கோவத்தை வந்து மூலி அலங்காரிக்கிட்ட வெளிப்படுத்தாமல் டக்குன்னு தன்னோட தங்கச்சியை தேடி போகிறான். ஏன்னா அவள் திரும்ப அந்த நாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா அண்ணனுக்கு அவ்வளோ பெரிய அசிங்கம். ஆனால் மகாராஜா, அதாவது நல்ல தம்பி வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அவள் செத்து போவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பணிப்பெண்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறான், அவள் தான் அப்படி பண்ணானா உங்களுக்கு அறிவு இல்லையா, அவள் இந்த நாட்டுக்கே இளவரசி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த ஆவாரம் பூ கிடக்கிற ஒரு திசையாக பார்த்து போகிறான். அந்த டைமில் காசிராஜாவும் அங்கே மழை தண்ணி பெஞ்சு செல்வ செழிப்பானதுக்கப்புறம் தன்னோட மனைவிகளையும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக காசிராஜாவும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்காரு. 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது நல்லதங்கால் கிளம்பி வந்துட்டான்னு சொல்கிறாங்க. நான் இந்த ஆவாரம்பூ பகுதியை நோக்கி தான் போயிட்டுருக்கேன், இந்த குச்சி எங்கெல்லாம் இருக்கோ அந்த திசையில் தான் நல்லதங்கால் போயிருப்பா, எனக்கு தெரியும் அப்படின்னு காசிராஜாவும் நல்ல தம்பியும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அங்கே வந்து கிணத்த பார்க்குறாங்க. கிணத்துல நல்லதங்காலோட தாலி வந்து இருக்குது. காசிராஜா மனம் உடஞ்சி போயிட்டார். ஏன்னா தாலி இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ கிணத்துக்குள்ள அப்படின்ட்டு போய் எட்டி பார்க்குறாங்க. அந்த 7 குழந்தைகளும் பிணமாக மிதக்குது. நல்லதங்காலும் சேர்த்து 8 பிணங்கள் அங்கே மிதக்குது. காசிராஜாவுக்கு அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து, அதாவது நெஞ்சு வலி வந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டார் காசிராஜா. நல்லதம்பி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கார். நல்லதம்பிக்கு மனசே உடஞ்சி போச்சு. தன்னோட தங்கை இப்படியா, அதுவும் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு, அதுகளும் இறந்து போச்சு, தன்னோட தங்கையோட கணவரும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. அவங்களுக்கான ஈமச்சடங்கெலாம் முடிச்சுட்டு மூலி அலங்காரியோட வம்சத்தையே அழிக்கணும் அப்படின்னு மகாராஜா முடிவு பண்ணுறாரு நல்லதம்பி. அப்போ கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும், அதனால் உன் தம்பிக்கு வந்து திருமணம் நிச்சயம் பண்ணிடலாம், கல்யாணத்தை நம்ம மண்டபத்திலே, அதாவது நம்ம அரண்மனையிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மூலி அலங்காரிக்கு ஒரே சந்தோஷம். அதுக்காக சிற்பி அடிக்கிறவரை கூப்பிட்டு ஒரு பொய்யான திருமண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் ரெடி பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் விடிந்த திருமணம். மூலி அலங்காரி அவங்க ஃபேமிலியெல்லாம் அந்த பொய்யான மண்டபத்தில் தங்க விடுறாங்க. இவரோட, அதாவது நல்லதம்பியோட ஃபேமிலி எல்லாரையும் அரண்மனையில் தங்க விடுறாங்க. அப்போ திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்துருது. இடிஞ்சு விழுந்ததில் மூலி அலங்காரியோட ஃபேமிலி டோட்டலாக க்ளோஸ்டு. அப்போது நல்லதம்பி வந்து சொல்கிறார், என்னோடய தங்கச்சி என்ன வேதனைப்பட்டு இறந்துருப்பாலோ தெரியலை, ஒன்றை வந்து நான் விட்டு வச்சேன் அப்படின்னா அவளுக்கு செய்கிற துரோகமாக ஆகிடும். அது அவள் எண்ணங்களில் மனசை கல்லாக்கிட்டு தன்னோட குழந்தைய அதில் தூக்கி போட்டிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரும் ஈட்டியை வச்சு தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி இறந்து போயிட்டார் நல்லதம்பி. இப்போது அந்த பகுதியில் வந்து நல்லதங்கால் தான் காத்து